மோரியா மலை மேலே ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் காண்பித்தார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் முற்றி என்ன செய்வோம் என்று தெரியாத வேளையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்காக காண்பிப்பார். ஆபிரகாமுக்கு ஆட்டை காண்பித்தவர், ஆகாருக்கு துறவை காண்பித்தவர், மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தவர், உங்களுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொன்னான், என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்காக காண்பிங்கப்பா. எத்தனை போராட்டம், என்னென்னவோ முயற்சி, எத்தனையோ காரியங்கள், மாற்றமில்லையே கர்த்தருடைய பிள்ளையே. சூழ்நிலை மாறவில்லையே, குறைவுகள் மாறவில்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றப்படுகின்ற வேளையிலே மனம் கசந்து போய் விடுகிறோம். பைபிளில் பார்க்கும் பொழுது ஈசா கூட 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பேர் யாரு? யாக்கோபு. இன்னொருத்தன் மூத்தவன் பேர் என்னது? ஏசா. ரகசியமா ஏமாத்தி அப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதான் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆனா ஏசா அப்பா கிட்ட போயிட்டு எனக்குன்னு எதுவுமே இல்லையாப்பான்னு சொல்லி, இல்லப்பா நான் அவனை ஆசீர்வதித்து விட்டேனேன்னு சொல்லும் பொழுது ஏசா மிகவும் மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க அப்பாவுடைய மூத்த பிள்ளைனா எனக்குன்னு எதுவுமே இல்லையேன்னு சொல்லி மனம் கசந்து அவன் அழுதான், வேதனைப்பட்டான், கண்ணீர் வடித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க நல்லா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா எத்தனை முறை நீங்க தனிமையா இருக்கும்போது அழுவுறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க? வேதனை, ஒவ்வொரு நாளும் வேதனை. நாங்க ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் கேட்டு பாருங்க, பாஸ்டர்மாவை பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி சும்மா ஜம்முன்னு உட்காருவாங்க. என்னுடைய பேச்சில் டச் பண்ணுவேன், ஹார்ட் அவ்வளவுதான், கோழி கோழியா பிடிக்கலாம், கொட்டுவாங்க, அப்படியே தண்ணீர் கொட்டும், நீட்டா டச் பண்ணிருப்பாங்க. வேதனை, வெளியே சொல்ல முடியாத வேதனை, வெளியே சொல்ல முடியாத கசப்பு, நிந்த, அவமானம், போராட்டம், எத்தனை காரியங்கள் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளையே? ஏதாவது ஒரு விதத்திலே கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, உறவுகள் மூலமாக, யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ்ல, நம்ம குடும்பத்தை கெடுக்க, நமக்கு விரோதமாக எழும்ப ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். புறஜாதிகளுடைய வேலை என்ன? ஒருவன் நன்றாக வாழக்கூடாது. புருஷ மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போனாவே அவங்க கண்களுக்கு பொறுக்காது. அவன் வேலையை அதுதான். அவன் எப்பொழுது அழிவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி இதைத்தான் 24 மணி நேரமும் நித்தமும் பொல்லாத நினைவுள்ளவர்களாக இருப்பார்கள். அது கர்த்தரோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்தி வைத்து அழகி பார்ப்பார். நிச்சயமா சொல்றேன், இந்த வேத வார்த்தையின்படி ஒரு அனுகூலமான அடையாளம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு அடையாளத்தை உங்களுக்காக காண்பிப்பார். அது எப்படி வேண்டுமானாலும் தெரியும். ஒரு சிம்டம்ஸ் தெரியும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சிம்டம்ஸ் உண்டு, ஒரு அடையாளம் உண்டு. சிம்டம்ஸ் தமிழ்ல அடையாளம், இங்கிலீஷ்ல பேர் சிம்டம்ஸ். ஒரு சாதாரண ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் தெரியும். மூஞ்சி கோணையா மாறும், மூக்குல லேசா தண்ணி வரும், தொண்டை கொஞ்சம் கரகரன்னு கொண்டு வந்துருப்பா.